2 நாளா நம்ம சோசியல் மீடியாக்குள்ள போகவே முடியல. ஒரு பக்கம் என்னதான் நம்ம தமிழ்நாடு முதல்வரை வறுத்தெடுத்துட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் அவருக்கு வாக்களித்த தோழர்கள் எல்லாமே, அட அட இவர் தானேயா அடுத்த எம்ஜிஆர். இந்த மாதிரி முதலமைச்சர் கிடைக்கலாம் நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். நம்ம எங்கேயோ தவம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்டான்னு கேட்டா, இப்போ ஆட்சிக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா 717 கடையை, அதாவது மதுபான கடையை 2 வாரத்துக்குள்ள மூட உத்தரவிட்டிருக்காராம். அதாவது ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 717 மதுபான கடைகளை நம்ம உங்கள் தலைவர் நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் பார்த்தீங்கன்னா மூடி இருக்காங்க. வாழ்த்துக்கள். இதையே தான் திமுக ஆட்சிக்கு வந்தப்பையும் 500 கடைகளை மூடினாங்க. இதே மாதிரி சில காரணங்கள்லாம் சொல்லி மூடினாங்க. அதற்கப்புறம் பல 100 கடைகள் திறந்தாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதிகாரத்திலிருந்து கடையை மூடினாங்க, ஓகே. ஆனால் ஒரு கட்சி, நீங்கள் சொல்கிற டெபாசிட் கூட வாங்காத கட்சி, எம்எல்ஏ கூட இல்லாத கட்சி, கிட்டத்தட்ட 500க்கும் மேலான கடைகளை போராட்டம் பண்ணி அந்த மதுபான கடைகளை மூடி இருக்காங்க. அந்த கட்சி என்னன்னு நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க, நாம் தமிழர் கட்சி. ஆட்சிக்கு வந்து முதல்வர் ஆனதுக்கப்புறம் 700 கடையை மூடிட்டாரு, அவரே உங்களுக்கு கடவுள் மாதிரினா, நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கே வராமல் போராட்டங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 கடையை மூடி இருக்காங்க. ஒரு கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவ்வளோ நல்லது பண்ணுறாங்கன்னா, கண்டிப்பாக ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இதை விட அதிகமாக நல்லது பண்ணுவாங்க. மக்கள் இந்த முறை ஏமாந்துட்டீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்த முறையாவது தயவு செய்து ஏமாறாதீங்க. ஏன்னா அடுத்த 5 வருஷத்துல தமிழ்நாடு என்ன வேணாலும் மாறலாம். இன்னைக்கு தமிழ்நாடோட நிலைமை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கு. எதையுமே போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போது கண்டிப்பா புரிஞ்சுக்குவீங்க. சரின்னு படிச்சா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.